ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, சிம்பிளான மேங்கோ பேஸ்ட்ரி கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ஈஸியா ஓவன் எதுவுமே இல்லாம இந்த கேக்க வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்க 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 3 தடவ ஜலிச்சு எடுத்துட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லன்னா ஒரு தடவ நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடால ஈக்குவலா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததா கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல்ல நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இதில ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இத வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இத வந்து 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம், இதில 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அத சேர்த்து முட்டை நல்லா ஃப்ளஃபியா பொங்கி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலர்ல கிரீமியா வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கலாம். முட்டைய நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ, அந்த அளவுக்கு கேக் வந்து ஃப்ளஃபியாவும், சாஃப்ட்டாவும் வரும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு நான் ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை நல்லா கிரீமியா வந்திருக்கு. இப்போ இதில வந்து நான் எமல்ஷன் சேர்க்க போறேன். நான் இங்க மேங்கோ பேஸ்ட்ரி கேக் பண்றதுனால, மேங்கோ எமல்ஷன் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எமல்ஷன் இல்லன்னா, நீங்க வந்து எசன்ஸ் பிளஸ் கலர் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் இத வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். கடைசியா இதில ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டா சூடா இருக்க பால் எடுத்திருக்கேன். வார்ம் மில்க் வந்து இதில ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம், நான் இதில எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க 6 இன்ச் கேக் பேன்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஊத்தி ஒரு பாத்திரத்த 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கலாம். கேக்ல அப்பதான் ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்குள்ள க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேன். அதில 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து நம்ம க்ரம் கோட்டிங், ஃபைனல் கோட்டிங் எதுவுமே குடுக்க வேண்டாம். அதனால நான் 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த க்ரீம வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம்.
க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸா பீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நான் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயரா கட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல கொஞ்சமா க்ரீம் தடவிட்டு, ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு, சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா நான் வந்து மேங்கோ க்ரஷ் எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மேங்கோ க்ரஷ் இல்ல அப்டின்னா, அதுக்கு பதிலா மேங்கோ கனாஷ் கூட ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த லேயர் வந்து க்ரீம் குடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்கா வந்து மேங்கோ க்ரஷ் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்க வச்சு க்ரீம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் இங்க 1/4 கப்பு நியூட்ரல் கிளேஸ்ல தண்ணியும் லைட்டா எல்லோ கலரும் சேர்த்து கிளேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அத வச்சு கேக்குக்கு மேல டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கேக்க வந்து 10 நிமிஷம் தான் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணிங்கன்னா கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கடைசியா இந்த கேக்குக்கு மேல செர்ரீஸும், சாக்லேட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான மேங்கோ பேஸ்ட்ரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல